ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரீம் டிஎன் டிபார்ட்மெண்ட் அண்ட் தென் குட் மார்னிங் டு ஆல். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா டே 1க்கான ஸ்டடி பிளான் பார்த்துருந்தோம். இப்போது இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நீங்கள் படிச்சிங்கல்ல, அது படித்ததுக்கான ஒரு ரிவிஷனுக்காக ஒரு 10 கொஸ்டின் பார்த்துட்டு எகெயின் இன்றைக்கி நீங்கள் என்னென்ன படிக்க வேண்டியது இருக்குது, அது எங்கள் புக்கில் எங்கெங்கே இருக்குன்றதான் நம்ம இதில் பார்ப்போம் வாங்க. இப்போ நேற்று வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸில் ஒரு 2 டாபிக் பார்த்துருப்பீங்க. பேசிக் ஆஃப் எக்கனாமிக்ஸும் ஊட்டச்சத்து மற்றும் உணவு பாதுகாப்புன்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கும், அதுவும் படிச்சிருப்பீங்க. தென் வந்து சைக்காலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா எண்களின் தொடர் வரிசை கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. அந்த டாபிக்ஸ்லேருந்து அது ரிலேட்டடான கொஸ்டின் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நேற்று நீங்கள் படித்த டாபிக்ஸ்லேருந்து ஒரு 10 கொஸ்டின் எடுத்து வச்சிருக்கேன். இந்த 10 கொஸ்டினுக்கு வந்து வித்தவுட் ஆப்ஷனில் தான் கொடுத்துருக்கேன். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. உண்மையாக படிச்சிருந்தீங்கன்னா நீங்களே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுவீங்க. எல்லா கொஸ்டினுக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணணும் அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் நீங்கள் படித்த கொஸ்டினுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டினுக்காக நீங்கள் ஆன்சர் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, கிராமங்கள் நம் நாட்டின் முதுகெலும்பு என்று கூறியவர் யார்? செகண்ட் கொஸ்டின், தமிழ்நாட்டில் எத்தனை சதவீத மக்கள் நகரங்களில் வாழ்கின்றனர்? தேர்ட் கொஸ்டின், இந்தியாவில் காணப்படும் பொருளாதார முறை எது? தென் ஃபோர்த் கொஸ்டின், நமது நாட்டு ஜிடிபியில் பெரும்பங்கு வகிப்பவை எந்த நிலைத்துறை? இப்போ முதல் நிலைத்துறையா, இரண்டாம் நிலைத்துறையா, மூன்றாம் நிலைத்துறையா, அந்த மாதிரி எந்த நிலைத்துறை வந்து ஜிடிபியில் பெரும்பங்கு வகிப்புன்றது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஃபிஃப்த் கொஸ்டின், பொருளாதாரத்தில் செல்வ இலக்கணம் என்ற கோட்பாட்டை கொண்டவர் யார்? சிக்ஸ்த் கொஸ்டின், உலகளாவிய பொது வழங்கல் முறையை ஏற்றுக்கொண்ட ஒரே மாநிலம் எது? பிடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது நம்ம ரேஷன் இதெல்லாம் சொல்கிறோம்ல, அதுதான். இது வந்து உலகளாவிய பொது வழங்கல் முறையை ஏற்றுக்கொண்ட ஒரே ஒரு மாநிலம் மட்டும் இருக்குது இந்தியாவில். அது எந்த மாநிலம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து செவன்த் கொஸ்டின் என்னன்னா, தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் எப்போது இயற்றப்பட்டது? அந்த டேட் அண்ட் இயர் வேணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்பர் சிஸ்டத்துலேருந்து ஒரு 3 கொஸ்டின் இருக்குது. இதுக்கான ஆன்சர் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே 2லையும் நம்ம எக்கனாமிக்ஸ் அண்ட் சைக்காலஜி தான் பார்க்க போகிறோம். எக்கனாமிக்ஸில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதார மேம்பாடு அப்படின்ற ஒரு டாபிக் தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான லெசன்ஸ்லாம் இதில் கவர் ஆகும். இந்த டாபிக்ஸ்க்கு நீங்கள் எங்கெங்கே படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் லெசனே 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. 8th ஸ்டாண்டர்டில் 2ஆவதாக இருக்க லெசன்ஸ் நீங்கள் கவர் பண்ணணும். அதுக்கப்புறம் 9th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் லெசனும், 10th போயிட்டீங்கன்னா ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் லெசன் இந்த 2 லெசனுமே கவர் பண்ணணும். எகெயின் 11th அண்ட் 12th நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபுல்லாக படிக்க வேணாம், அட்லீஸ்ட் புக் பேக்கி பாக்ஸையும் நீங்கள் கவர் பண்ணிடுங்க. அதுக்கு அடுத்த டாப்பிக்காக நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா, வேலை வாய்ப்பு. பார்த்தீங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி வெப்சைட்டில் கொடுத்த சிலபஸ்லேயே கொடுத்துருப்பாங்க, வேலை வாய்ப்புன்ற ஒரு வார்த்தை வந்து இடம்பெற்றிருக்கும். அப்போ அது வந்து நம்ம எப்படின்னா எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும் நீங்களே பார்த்துக்கோங்க. இந்த வேலை வாய்ப்பு அப்படின்ற டாபிக் நீங்கள் எங்கே படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9th ஸ்டாண்டர்டில் செகண்ட் லெசன் நீங்கள் கவர் பண்ணிங்கன்னா போதும். எகெயின் 12th ஸ்டாண்டர்டில் நான் சொன்ன மாதிரி புக் பேக்கையும் பாக்ஸையும் கவர் பண்ணிடுங்க. இன்னைக்கு சைக்காலஜியில் நீங்கள் என்ன டாபிக் பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எழுத்துக்களின் தொடர்வரிசை. நேற்று வந்து நம்ம எண்களின் தொடர்வரிசை பார்த்தோம், இன்னைக்கு வந்து எழுத்துக்களின் தொடர்வரிசை பார்க்க போகிறோம். இந்த டாபிக் எல்லாமே இன்னைக்கு கவர் பண்ணியிருக்கேன். மறுபடியும் உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.